அனைவருக்கும் வணக்கம். நான் அக்குபஞ்சர் மருத்துவர் சந்திரசேகரன். இப்போ சைனாவில் புதுசாக ஒரு தொற்று ஏற்பட்டிருக்குது. HMPVங்கிற அந்த மெட்டாஃபியானோ அப்படிங்கிற ஒரு கிருமி வேகமாக பரவிட்டு இருக்குது. அங்கெல்லாம் உயிர் பலி எடுத்துகிட்டு இருக்குது. அது இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரல. ஆனால் எந்த நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, பெங்களூர் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்குது. நம்மளும் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய கிருமி எல்லாருக்கிட்டும் எப்பவுமே இருக்கிற ஒரு கிருமி என்ன அப்படின்னா அதுதான் பயம் அப்படிங்கிற அந்த கிருமி. அந்த பயத்துக்கு எதிரான, அந்த பயத்துக்கு ஈக்குவலான கிருமி எந்த கிருமியுமே கிடையாது. நம்மளை ஏன்னா மனிதன் உயிருக்கு மிகவும் பயந்துக்கிறான். அந்த உயிருக்கு பயந்துக்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்மளை அறுவடை பண்ணுவதற்கான அடுத்த கட்ட ஆரம்பம்தான் இது. உண்மையில் இது போல் கிருமிகள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். என்னன்னா நம்ம பனிக்காலங்களில், இந்த மாதிரி குளிர்காலங்களில் இப்போவே நீங்கள் எங்கே செக் பண்ணிங்கனாலும் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கும். தொண்டை வலி, வேறு முதுகு வலி. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, புதிதாக ஒரு கிருமி உற்பத்தி ஆகிருக்குதுன்னு யாராவது சொன்னாங்க, அல்லது அதுக்கு கூடவே அறிகுறி சொல்லுவாங்க, இந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. உடனே நமக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம உடம்புல ஆல்ரெடியே பயங்கிற ஒரு மிகப்பெரிய கிருமி இருக்குது. அந்த பயங்கிற கிருமி இருக்கிற வரைக்கும் எல்லா நோயும் நம்மளை தாக்குற மாதிரியே தெரியும். ஆனால் உண்மை அதுவும் அல்ல. இந்த சளி, காய்ச்சல், இருமல்ங்கிற ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமிகள் எப்பவுமே நம்ம உடம்புல இருந்துட்டு தான் இருக்குது. ஆண்டுதோறும் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் முதல்ல தைரியங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஃபஸ்ட்டு போடுங்க. ஒரு கிருமி வந்துருச்சு, அது இந்தியாவுக்குள்ளே வரல, நான் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் முதல்ல அதைரியப்படுத்துவதற்கான வார்த்தை. முதல்ல இது மாதிரியான செய்தி பரப்புறதை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள, இந்த மாதிரி செய்தி பரப்புகிறவங்கள. ஏன்னா மக்கள் பீதி ஆகிட்டாங்கன்னா பாருங்கள், இப்போ உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல எப்பவுமே இந்த மாதிரி சளி உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமிகள், சளி உற்பத்தி பண்ணக்கூடிய காரணிகள் அந்தந்த கிளைமேட்டில் வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். ஆனால் இது மாதிரியான நியூஸ் பரப்புனது என்ன பண்ணுவாங்கன்னா, முதலில் உயிருக்கு பயந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் டெஸ்ட்டை நோக்கி போவாங்க. டெஸ்ட்டை நோக்கி போகைகள் பார்த்தீங்கன்னா, இந்த HMPV மாதிரியான வேறு வைரஸ் அது இதுன்னு ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். உடனே அதுக்கு மருந்துகள், அதுக்கு தடுப்பூசிகள்னு போட்டு அவங்க உடம்பை வருத்திக்குவாங்க. ஆனால் அந்த கிருமி என்ன பண்ணுன்னா, அது ஒன்றும் பண்ணுது, சாதாரணமாக போயிடும். ஆல்ரெடி ஏற்கனவே நம்மகிட்ட இருந்துட்டு போகிற மாதிரி தான். இந்த பயமுறுத்துவதன் காரணமாகத்தான் அது மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை உணர்ந்துக்கணும். ஏன்னா அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா, 6000 ரூபா, அது இந்த மாதிரி பயந்துட்டாங்கன்னா அதோட ரேட்டு மறுபடியும் எச்சாயிரும். நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். அது என்னென்னா நம்மளுடைய பயத்தை அர்ஜென்ட்டை எப்படி பயன்படுத்துவாங்கங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூடவே இன்னொரு வேலை பயங்கரமாக செய்வாங்க, மாஸ்க் போடுவாங்க. உடனே மாஸ்கில் பார்த்தீங்கன்னா சிலர் நல்லா கெட்டி மாஸ்க் போடுவாங்க, டபுள் மாஸ்க் போடுவாங்க. உயிர் பயம். நீங்கள் மாஸ்க் போட ஆரம்பித்தாலே உங்களுக்கு மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். மூச்சு திணறல் ஆரம்பித்தாலே எல்லாமே ஆரம்பிச்சிடும். உடனே அவங்க சொன்னது இதுதான் போட்டு வாங்கிறதுங்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ வரக்கூடாது வந்துருச்சு, வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பரவியாச்சுன்னா நீங்கள் வர வச்சுருவீங்க. என்ன வர வச்சுனோம், பயத்தில் மாஸ்க்கை போடுவோம். மாஸ்க்கை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மூச்சு திணறும், எல்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு மருத்துவ குழுவோட அறிக்கை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. முழுவதுமாக பெட்ஷீட்டு முகத்துக்கே போற்றி படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுன்னா மூச்சு திணறல். அதாவது ஒரு பெட்ஷீட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் முகத்தை மூடுறதே மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு மாஸ்க்கை குறிப்பாக மூக்கில் வச்சு அமுத்தி நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் அந்த மாஸ்கோட ட்ராவல் பண்ணல என்ன ஆகும், உங்களுக்கு மூச்சு திணறல் வரும். முதல்ல
இந்த மாஸ்க் போடணும் அப்படிங்கிற மனப்பான்மையிலேருந்து வெளியுவாங்க. சரி, இப்போ வேறு வலுக்கட்டாயமாக இல்லை, ஒரு சில இடங்களில் போக வேண்டியிருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்குது, ஒரு பொது இடங்களுக்கு போக வேண்டியிருக்குது, அங்கே வந்து மாஸ்க் போட வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே போட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் மாஸ்கை தவிர்க்கக்கூடிய இடங்களான உங்கள் வீடுகளில், வேறு இடங்களில், உங்களுடைய இடங்களில், பாதுகாப்பாக இருக்கிற இடங்களில் நீங்கள் அதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஏன்னா எல்லா மூச்சு திணறலும் மாஸ்க் மூலமாக தான். ஏன்னா இது ஒரு சாதாரண சயின்ஸ், இது உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதாவது நாம் ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம் அப்படிங்கிறது வந்து சாதாரண சயின்ஸ். ஆனால் நீங்கள் மாஸ்க் போடுவதன் மூலமாக ஆக்சிஜன் அரெஸ்ட் ஆகிடுது, ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையை திரும்ப 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 நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் முதல்ல இது மாதிரியான நியூஸுகளை வந்து காதில் கேட்காதீங்க. பூனை கண்ணை மூடிட்டால் பூலாக இருண்டு போகுங்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான கிருமிகள், இது மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்துட்டு தான் இருக்கும், வந்துட்டு தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புங்க. அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கான வேலை செய்யணும். மூலிய மாஸ்க் போடுறது, தடுப்பு மருந்து எதையும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வியாதியை அதிகப்படுத்தாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்னென்னா, நம்ம சமையலில் செய்யக்கூடிய ரசத்துக்கு செய்கிறாங்க இல்லையா, சீரகம், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, வேறு புதினாக்கீரை, இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா பண்ணி நல்லா ரசம் சாப்பிட்டு நல்லா நம்ம மூலிகை பொருள், இயற்கையாகவே நம்மளுடைய சமையல் பொருள்கள் மூலிகைகள் நிறைய இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் அதிகம் சேர்த்துட்டு இருந்தீங்கனாலே எந்த தொற்றும். ஏன்னா இப்போ தனித்தனியாக பேர் வேண்டாம். இப்போ HMPVங்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போய் இன்னொரு பிவிம்பாங்க, அல்லது கொரோனாவுக்கு பொதுவாக அரானான்னு வரும், தரானா புறான்னு எது வேணாலும் வரலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். பயத்திலிருந்து விடுபட்டு தைரியமாக இருந்தால் இது மாதிரியான தொற்றுக்கள் நம்மை எதுவும் செய்யாது என்பதை முழுமையாக மனதார, ஆழ் மனதில் எப்படி பயத்தை எப்படி விதைத்திருக்கிறவர்களோ அதே ஆழ் மனதில் மிகுந்த தைரியத்தை வளர்த்து கொண்டு இது மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எப்போதுமே எந்த நோய் தொற்று கிருமிகள் நம்மை எதுவும் செய்யாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.